Children, we can continue the lesson, 7th lesson, State and Society in Medieval India. Today we can see the topic Impact on Polity. That is 7.2, page number 92 in your book. So already in the previous video we have seen about the major political changes in the northern India, that is by the Chola Empire, arrival of the Muslim rule, and Vijayanagar Empire and the Mughal dynasty. The same comparable, what are all the administration side, how it has been get affected, just we can see not affected, how it has been increased. So first we will move to the Chola period. So Chola period, it is an enterprising period because trade expanded, economy expanded, and even the urbanization took place. And in the Chola rule, the basic unit of local administration, first is village, that is Wood they can mention. Next it is sub-region, Nadu, and the district is Kotam. And Brahmadeya, the term Brahmadeya means the tax-free villages have been given to the Brahmins. அதாவது கிராமங்களில் வந்து எந்த வரியும் செலுத்தாமல் தானமாக அவங்களுக்கு வந்து வழங்குறது பிராமின்ஸ்க்கு, அதுதான் பிரம்மதேயா. அண்ட் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் டவுன்ஸ், அந்த சந்தைகள்னு சொல்லுவாங்க, அந்த சந்தைகளும் அந்த டவுனும் வந்து நகரம்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஊர், நாடு, பிரம்மதேயா, நகரம் எல்லாமே ஒரு அவங்க அதுக்குன்னு ஒரு சபை இருந்தது. அவங்க தான் வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸையும் லேண்ட் ரிசோர்ஸையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி அதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த லோக்கல் டெம்பிள்ஸ் வந்து லோக்கல் இஷ்யூஸ், ஏதாவது பிரச்சனைகளில் ஏதாவது வந்து பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வந்தால் ஒரு முடிவை தீர்ப்பு வைப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க தான் வரியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பொறுப்பும் வச்சுருந்தாங்க. And another thing of the great thing or a great speciality of the Cholas empire was construction of temples. ஸோ ரெண்டு விதமாக பண்ணாங்க. ஒன்று புது கோவில் கட்டினாங்க, இன்னொன்று இருக்கிற பழைய கோவிலையே வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டால் வர்ஷிப்மாக அது வர்ஷிப்பிங் பிளேஸாகவும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்தால் வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பொருட்கள் ஏதாவது வேணும்னா கூட அந்த இடத்துல வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து வசதி இருந்தது. ஸோ ஜஸ்ட் லைக் அ லேண்ட் ஓனர் ஆல்சோ. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து பழைய கோவில்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரையும் கூடுற இடமாகவும் இருந்தது, ஏதாவது வேலை தேடி வந்தாலும் கிடைக்கிற மாதிரியும் அந்த இடங்கள் இருந்தது. ஸோ த டெம்பிள் ஹாஸ் பீன் become as a social and economic institution for the people. And next it is Islamic rule. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோவில். த அரப் முஸ்லீம் மர்ச்சன்ட்ஸ் வந்து கேரளா ஓரம் இருக்கிற துறைமுகங்களை வந்து வியாபாரம் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து லோக்கல் உமன், அந்த கேரளா பகுதியில் இருக்கிற லோக்கல் உமனை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆனாங்க. ஸோ இது அமைதியாக தான் போயிட்டு இருந்தது. எப்போ வந்து இஸ்லாமிக் ரூல் வந்து அந்த இடத்துல ஊரை பிடிச்சி அவங்க ஆட்சியை செலுத்தும் போது தான் ஆப்போசிட் அந்த எனிமீஸ்ன்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து இந்து டெம்பிள்ஸில் வந்து அழிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுச்சுன்னா ரெண்டுமே கலந்தா மாதிரி, எல்லா மதத்தையும் கலந்தா மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து அங்கே டெவலப் ஆகிட்டு வந்தது. அண்டு ஸோ when the Muslim kingdoms raised in Delhi, ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய சுல்தானேட்லேருந்து இந்த முகல் டைனசிட்டி எல்லாமே, it made the people attracted to come to India from Persia and also from Arabia. ஸோ எல்லாருமே உள்ளே வரும்போது டெக்னிக்கல் சைட், கல்ச்சுரல் சைட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து அந்த பெர்ஷியாவும் அரேபியன் பர்சனில் நம்ம உள்நாட்டுக்கு வரும்போது அவங்களுடைய கலாச்சாரம் நம்மக்கிட்ட பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது முஸ்லீம் மர்ச்சன்ட்ஸும் வந்தாங்க, கைவினை கலைஞர்களும் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே சொசைட்டியே வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ், தட் இஸ் மிக்சிங் ஆஃப் மெனி பீப்புள் அண்ட் a நியூ காம்போசிட் கல்ச்சர் எவால்வ்ட் லைக் திஸ். இது இன்னும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கணுன்னா இந்த பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா, அது 5 டெக்கான் சுல்தானேட்ஸ்ன்னு பார்த்தோம் பாரு, அவங்க தான் வந்து எல்லா விதமான பீப்புளையும் வந்து அட்ராக்ட் ஆகி எல்லாருமே வந்து சரிசமமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தட் இஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் entered into our country and they settled here. So this Bijapur and Golconda Sultanate rulers were extremely broad-minded and secular. Secular means tolerance to all the religions. எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களையும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அந்த முஸ்லீம் சுல்தானேட்ஸ் வந்து அரப் பர்ஷியன் ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அதில் முஸ்லீம் ஹிஸ்டோரியன்ஸ் அந்த வரலாறு
that is historical persons who write the past. அவங்க வந்து அந்த முஸ்லீமில் பார்க்கும்போது அல்பெருனி, இபுன் பட்டுட்டா அண்ட் ஃபெரிஷ்டா, they were considered to be the best Muslim historians. They gave the very valuable informations about the rulers and also the incidents and the things, everything happened during the medieval period. ஸோ இவங்க எல்லாமே வந்து அப்படியே அந்த வரலாற்று பாயிண்ட்டோட ஒவ்வொருத்தரும் எப்படி ரூல் பண்ணாங்கன்றதை வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு இன்ஃபார்மேஷனாக கொடுத்துக்கிறதா நம்ம இன்னி அளவுக்கு அந்த முஸ்லீம் ரூல்ஸ்லாம் எப்படி நடந்துட்டு இருந்தது, எப்படி இருந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங், விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையர் சவுத் இந்தியாவில் நல்லாவே வளர்ந்துட்டு வந்தது. பட் ஆக்சுவலாக அந்த பாமினி சுல்தானேட்டும் விஜயநகர எம்பையரும் வந்து ஒருத்தர் எதிரி மாதிரி நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. the விஜயநகர் எம்பையர் they added 2 kinds of resource. ஒன்று, அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி ஸ்டேட் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. எப்பவுமே வந்து படைகள் வச்சுக்கிட்டே தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று, அவங்க படைக்கு ஆட்கள் தேவைப்படுது, அதே நேரத்தில் அதுக்கான செலவும் அந்த பணமும் தேவைப்படுது. இந்த 2 காரணத்துக்காக தான் அவங்க நிறைய ஊர்களை பிடிக்க ஆரம்பித்தாங்க. நாட் ஒன்லி எஸ்பெஷலி இந்த தமிழ் ரீஜியன். ஸோ அவங்க அண்டர் த விஜயநகர் எம்பையர், த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தேவர் கால்ட் அஸ் நாயக்ஸ். அதாவது நாயக்காஸ் நம்ம புக்கில் இருக்குது. தேவர் கால்ட் அஸ் நாயக்ஸ். ஆக்சுவலாக இவங்க தான் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அரசரோட நிலங்களை வந்து தானமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது மானியன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக கொடுத்து அந்த ஊரை பார்த்துக்கிட்டோம். அந்த நிலத்துலேருந்து, அதாவது ஃபார்மர்ஸ்கிட்ட அந்த நிலத்தை கொடுத்து அவங்கள உழ வச்சு அவங்கக்கிட்டேருந்து வரி பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கிங்ஸுக்கு தருவாங்க. அது நாயக்ஸோட வேலை. ஸோ நாயக்ஸுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பாளையக்காரர். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நமக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும். அவர் ஒரு பாளையக்காரர். அதாவது தமிழில் பாளையத்துக்காரர்கள், பொலிகஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 10th வந்து நம்ம படிப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் பற்றிலாம் படிப்போம் நம்ம. அதில் பாளையக்காரர்ஸ்னால் என்ன, அவங்களுடைய டியூட்டி என்னன்றது வந்து கிளியராக படிப்பீங்க. ஸோ இந்த நாயக்ஸ், பாளையக்காரர், இந்த ரேங்கிங்கில் யார் வந்து உருவாக்குன்னு கேட்டால் விஜயநகர் எம்பையர் தான். அவங்க ஊரெல்லாம் பிடிக்கும்போது அந்தந்த ஊரில் பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி he was a military officer called as நாயக். அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க பாளையக்காரர். ஸோ நாயக்ஸ் கிட்ட தான் அரசர் வந்து அவரோட நிலங்களை மானியமாக கொடுப்பாங்க. பாளையக்காரர்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் ஊரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதே சமயம் வரியை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற பொறுப்பு இவங்க கிட்ட தான் இருக்குது. அதேமாதிரி நிறைய கோட்டைகளில் கட்டினாங்களாம். விஜயநகர் எம்பையரில் இருக்கிற ஆட்சி பண்ண ரூலர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய கோட்டைகளை கட்டி அந்த கோட்டைகள் எல்லாம் யார்கிட்ட பொறுப்பாக கொடுத்தாங்கன்னு கேட்டால் பிராமின் கமாண்டர்ஸ், அதாவது பிராமின் மதத்தை சேர்ந்த அந்த பிரிவை சேர்ந்த படைத்தளபதிகள்கிட்ட தான் அந்த கோட்டைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொடுத்தாங்களாம். ஸோ பை திஸ் the 3 major Nayaka kingdoms came into rise. One is in Madurai, that is one was in Madurai, Tanjavur, Senji. இங்கிலீஷில் வந்து அது ஜின்ஜின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து செஞ்சி. ஸோ மதுரை நாயக், தஞ்சாவூர் நாயக், செஞ்சி நாயக்ஸ்னு இவங்க 3 பேரை தான் வந்து பயங்கர அளவில் புகழ்பெற்றிருக்காங்க. இட் ஹஸ் பின் என்டர்ட் இன் அவர் ஹிஸ்ட்ரி. ஸோ இவங்களை 16th century தான் இவங்களது வந்து இந்த ரூல் வந்து இருந்தது. ஸோ ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. தேவர் பிகம் அஸ் அ கிரேட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பில்டிங் த ஹிந்து டெம்பிள்ஸ் இன் அவர் பிளேசஸ் அண்ட் ஆல். அண்ட் நாட் ஒன்லி தே வேர் த கிரேட் பேட்ரனேஜ். அந்தந்த ஊரில் அந்த கலாச்சாரம் வளர்க்கறதுக்கான போதுமான ஹெல்ப் பண்ணுறதோடு விடாமல் தே டெவலப் த லிட்ரேச்சர் அண்ட் ஆல்சோ த ஆர்ட்ஸ். நிறைய கலைகளை வளர்த்து விட்டுருக்காங்களாம். இலக்கியங்கள் நிறைய படைக்கிறதுக்கு இவங்களும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்களாம். And the Nayaks not only giving the tax to the king, அந்த வரி மக்கள்கிட்டேருந்து வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்குற பொறுப்பு இருக்கிறதோட கப்பம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் in our book it is given as tribute. 93 page number ரைட் சைடில் வந்து 3rd line tributeன்ற வேர்டு இருக்குது. That is, resources realized from the land were transferred to the empire by the Nayakas, not as tax revenue but as tribute. அந்த ட்ரிபியூட்ன்ற வேர்டு தான் தமிழில் கப்பம்னு சொல்லுவாங்க.
இந்த வேர்டு நமக்கு ஞாபகம் வரும், வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக்ல வரும். பிரிட்டிஷ் வந்து வரி பணம் கேட்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நான் வந்து கப்பம் கட்ட மாட்டேன், நாங்கள் எங்கள் நிலத்துல விழுது, நாங்கள் எதுக்காக உங்களுக்கு வந்து அதை வரி பணம் கட்டணும்னு சொல்லி அதை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாயக்ஸ் பாளையக்காரர்ஸ் வந்து கப்பம் செலுத்துகிற மாதிரி அந்த விஜயநகர எம்பையர் அரசர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வருஷத்துக்கு இவ்வளோ பணம் வந்து அவங்க கொடுத்துடணும், அது அவங்க நிலத்துல விளைச்சல் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது, அவ்வளோ அமௌண்ட்டு அங்கே வந்துடணும், அதுதான் ட்ரிபியூட். ஸோ அதே நேரத்தில் வந்து மிலிட்ரி பர்பஸுக்காக, அதாவது ஆட்களை அனுப்புகிற பொறுப்பும் இவங்க கிட்ட தான் இருக்குது, பாளையத்துக்காரர் கிட்ட தான் இருக்குது. வரி பணத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், படைகளுக்கு ஆட்களையும் அனுப்பணும், சேர்த்து அனுப்புகிற பொறுப்பும் இவங்க கிட்ட இருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த சோலா பீரியடில் அந்த பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துள்ள வில்லேஜ், அந்த மாதிரி அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வளர்த்து அவங்க பண்ண விஷயம் விஜயநகர் எம்பையரில் அடியோடு அழிஞ்சிடுச்சான். ஏன்னு கேட்டால் நாயக்ஸ் வந்து அந்த வேலையை, நாயக்ஸ் பாளையக்காரர்ஸ் வந்து அந்த வேலையை பார்த்ததுனால the local self-government, the local administration get completely destroyed in the விஜயநகர் எம்பையர். ஆக்சுவலி இந்த நாயக்காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நார்த்துலேருந்து நிறைய பேர் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. நாட் ஒன்லி த சோல்ஜர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், கிராஃப்ட்ஸ்மென்ஸ், பிராமின்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் தென் த மொஹல் எம்பையர், மொஹல் டைனசிட்டி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பாபர் ஒன்லி எஸ்டாப்ளிஷ்ட் இட். அக்பர் அதை நல்லா விரிவாக்கம் பண்ணார். நல்லா விரிவாக்கம் பண்ண அந்த மொஹல் எம்பையரை லாஸ்ட்டு மொஹல் எம்பரர், தட் இஸ் லாஸ்ட் கிரேட் மொஹல் எம்பரர் அவுரங்கசீப் அதை துண்டு துண்டாக சிதறடிச்சார். ஸோ ஆக்சுவலி த மொஹல் எம்பையர் தான் செட் டு பி த லார்ஜஸ்ட், ரிச்சஸ்ட், பவர்ஃபுல் எம்பையர்ஸ் இந்த என்டையர் வேர்ல்டுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது அவுரங்கசீப்போட, அவர் வந்து ஆர்த்தடாக்ஸு இஸ்லாமிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மதப்பற்று பயங்கரமாக இருந்தவர். அக்பர், ஷாஜகான்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து பீப்புள் எல்லாம் வந்து பொசிஷனில் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. தேவர் இன்டாலரன்ஸ் டு, தட் இஸ் டாலரன்ஸ் டு ஆல் த ரிலீஜியன்ஸ், எல்லா மதத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்த்தாங்க. பட் அவுரங்கசீப் அப்படி கிடையாது. he gave only importance to the முஸ்லீம் பீப்புள். அந்த முஸ்லீம் மதத்தை மேலே பயங்கர தீவிர பக்தி இருந்ததுனால ஹிந்து பீப்புளை யாருமே அவர் வந்து எந்த பொசிஷனுமே வைக்காததுனால, அதே நேரத்தில் ஆல்ரெடி வி சீன் இந்த அவுரங்கசீப்போட பீரியடில் தான் வந்து மொஹல் எம்பையர் ஃப்ரம் த நார்த் டு சவுத் இட் எக்ஸ்டெண்டட் டில் அவர் மெட்ராஸ், சென்னை, அட் ப்ரெசன்ட் சென்னை, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அவர் வந்து எல்லா ஊரையும் பிடிச்சிட்டு அங்கங்கே கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம சவுத் இந்தியா சைட்லேயே தங்கிட்டதுனால அந்த பகுதி, தட் இஸ் 25 years has stayed in one place and he not moved to all the places where he conquered. அதனால் அவர் வராமே இருந்ததுனால அந்தந்த ஊரில் இருக்கிற கவர்னரே வந்து அந்தந்த அரசர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லீடர்ஷிப் சரியாக இல்லாத காரணத்தினால தான் the Mughal Empire started to decline. ஸோ பை திஸ் இட் ஆல்சோ கெட் டிக்ளைன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம யூரோப்பியன்ஸ் பார்த்தோம். அரைவல் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வியாபாரத்துக்காக, எஸ்பெஷலி ஸ்பைஸ் ட்ரேடுக்காக உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே அடிமைப்படுத்தி பொலிட்டிக்கல் சைடில் ஃபுல் பவரோடு மேலே வந்தவங்க பிரிட்டிஷ். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இம்பேக்ட் ஆன் பொலைட்டி, தட் இஸ் அரசியல் பக்கம் அவங்களுடைய தாக்கங்கள்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த டாபிக் 7.3 சொசைட்டி. அதில் ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட். ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் எதுன்னு கேட்டால் கேஸ்ட். ஸோ ரெண்டு விதமாக வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு திங் இஸ் தெர் வாஸ் அ 4-fold டிவிஷன் ஆஃப் சொசைட்டி. ரிலீஜியஸ் புக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது நான் ஒன்றே இல்லை, ஜாதின்னு தமிழில் வரும். ஆல்ரெடி ஐ திங்க் ஐ ஹவ் செட் டு யூ, பிராமின்ஸ், க்ஷத்ரியாஸ், வெள்ளாளஸ் and Vaishyas, that is Brahmins, Kshatriyas, Vaishyas and then Sudras. Again I am telling Brahmins, Kshatriyas, Vaishyas, Sudras. So Brahmins means upper caste people. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து க்ஷத்ரியஸ், அதாவது அரசர்களும் அவங்களுக்கு வீரர்களும் வந்துடுவாங்க. வைஷ்யாஸ் மீன்ஸ் வியாபாரிகள், அதே நேரத்தில் இந்த ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. சுத்ராஸ் மீன்ஸ் லோ காஸ்ட் பீப்புள். ஸோ இந்த 4 பிரிவு இருந்தது. தட் ஒன்லி they are mentioned it as 4-fold division of society named as Varna. And then
அந்த ஆக்குபேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேஸ்ட் பிரிவும் இருந்தது. பிராமின்ஸ்னால் அர்ச்சகர்கள், அந்த மந்திரம் சொல்கிறது எல்லாமே அவங்க. அடுத்து க்ஷத்ரியாஸ் வந்து வீரர்கள், அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க வந்து வியாபாரிகள். அந்த மாதிரி அவங்க செய்கிற தொழில்களை வச்சு தான் அவங்கள வந்து வரிசைப்படுத்தி இருந்ததான் நம்மளுடைய சொசைட்டியில். ஸோ இது அந்த அந்த தொழிலை வச்சு தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்ததான். இது ரொம்ப வந்து அந்த ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹையர் பொசிஷன் இந்த லோயர் பொசிஷன் இப்படி தான் பிரித்து வச்சு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிரிவாக சமுதாயத்தில் பார்த்துட்டு இருந்ததை வந்து கிளியராக வந்து சொல்கிறது வந்து காலின் மெக்கன்சி அவருடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் அவர் எழுதுலேருந்துல கம்ப்ளீட்டாக அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் வந்து சொசைட்டியில் சமுதாயம் இப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது, தொழிலை வச்சு தான் அவங்க வந்து ஹையர் லெவலாக லோயர் லெவலான்னு வந்து அவங்க செய்கிற தொழிலை வச்சு தான் பிரிவு ஒன்று இருந்ததுன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் கம்ஸ் 7.3b religion in 94 page number in our book. ஸோ மிடிவல் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்தி மூமெண்ட்டுன்னு இருந்தது. நிறைய வந்து வேறு மதங்கள் வந்து அவங்களுடைய இயக்கங்களை வந்து தொடர்ந்து அந்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களும் அந்த டிஃப்ரெண்ட் குருஸ் இருந்தாங்க. அதாவது மடங்கள் நிறைய வந்து ஓப்பன் பண்ணி அங்கங்கே அந்தந்த மத குருகள் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வித்யாரண்யா சைவதி மூமெண்ட்ஸ், தமிழ் சைவ சித்தாந்தா, வீர சைவாஸ் இன் கர்நாடகா அண்ட் இன் மகாராஷ்டிரா, வர்க்கரி சம்பிரதயா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. தட் இஸ் வித்யாரண்யா சைவதி மூமெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் வந்து சைவ சித்தாந்தாவும், கர்நாடகாவில் வந்து வீர சைவாஸும், மகாராஷ்டிராவில் வர்க்கரி சம்பிரதயா, அதுக்கப்புறம் விதோபாவோட பக்தர்கள் அப்படின்னு சொல்லி 14th century நிறைய வந்து இது வந்து மேலே எழும்பி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் லெசன்லலாம் பார்த்துருப்போம், ரிலீஜியன்ஸ்லாம் எப்படி வளர்ந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சதுன்றதை பார்த்துருப்போம். புத்திசம் டிக்ளைன் ஆகும்போது ஜெயினிசம் மேலே வந்தது. அதுக்கப்புறம் அந்த பக்தி மூமெண்ட், அந்த சங்கராச்சாரியாவும் அந்த ராமானுஜாவும் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, 7th standardலே படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ரிலீஜியன் மேலுக்கு வரும்போது இன்னொரு ரிலீஜியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி குஜராத் மார்வார்லாம் வந்து அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ், வியாபாரிகள், அவங்களுடைய அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே ஸ்டார்டட் டு ரைஸ். அண்ட் சேம் வே கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்டியானிட்டி நமக்கு தெரியும், யூரோப்பியன்ஸ் உள்ளே வரும்போது தான் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெடட் இன் அவர் கண்ட்ரி, எஸ்பெஷலி இன் கேரளா. அங்கே தான் வந்து யூரோப்பியன்ஸ்லாம் அந்த போர்ச்சுகீஸ்லாம் உள்ளே வரும்போது தே வந்து ஸ்ப்ரெடட் தட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த இடத்துல செயின்ட் தாமஸ், இந்த ஜீசஸோட சீடர்ன்னு சொல்லுவாங்க, அவர் தான் முக்கியமான காரணம் அந்த இடத்துல வந்து கிறிஸ்டியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே கேரளாவுக்கு வந்து கோவாவில் செட்டில் ஆனவங்க. கோவாவில் வந்து அங்கே இருக்கிற பீப்புளை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி they made them to convert to the Christianity. அதாவது பர்டிகுலராக அந்த பாண்டியன் துறைமுக பகுதியில் இருக்க மீனவர்கள் எல்லாமே வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ண வச்சாங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு கிறிஸ்டியன் மத போதகர் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர், அவர் ஒரு முக்கியமான காரணம் கூட சொல்லுவாங்க. அந்த டியூட்டிகோரியன் ரீஜனில் இருக்கிற ஃபிஷிங் கம்யூனிட்டியை வந்து கிறிஸ்டியனிட்டியை மாற்றுறதுக்கான முயற்சியில் அவர் தான் ஈடுபட்டாருன்னுவாங்க. அதே மாதிரி இன்னொரு மத போதகர்னு சொல்லுவாங்க, ஜெஸ்யூட் பீப்புள், ரோபர்ட்டோ டி நொபிலி. அவர் வந்து மதுரையில் அந்த மாதிரி மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டி மதத்தை மாற்றிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் திங் சிக்கிசம். ஸோ சிக்கிசம் ரிலிஜன் வாஸ் ஃபவுண்டட் பை குருநானக். நமக்கு தெரியும் குருநானக் ஜெயந்தின்னு கூட அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் குருநானக் லீவ்ட் இன் டூரிங் 15th and 16th century. சிக்கிசம் ரிலிஜியன் நல்லா மேலே வரும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு பை த லாஸ்ட் கிரேட் மொஹல் எம்பரர் அவுரங்கசீப். அண்ட் மினி ரிலிஜியன்ஸ் என்டர்ட் இன்டு கண்ட்ரி. அது ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஜியூஸ் அண்ட் ஜொராஸ்ட்ரியன்ஸ், ஜூயிஷ் பீப்புள், யூதர்கள், ஜொராஸ்ட்ரியன்ஸ். த பீப்புள் ஆஃப் ஜொராஸ்ட்ரியன்ஸ் வர் கால்ட் அஸ் பார்சிஸ். இவங்க எல்லாமே இந்தியாக்குள்ளே வந்தவங்க.
பார்சி பீப்பிள் வந்து பர்ஷியாவில் வந்து அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை பண்ண காரணத்துக்காக உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்தியாக்குள்ளே வந்து குஜராத்தில் செட்டில் ஆனவங்க. ஜூயிஷ் பீப்பிள் வந்து கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க. நான் ஏற்கனவே நிறைய முறை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நான் பார்சி, த பீப்பிள் ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜுராஸ்ட்ரியனிசம் வேர் கால்ட் அஸ் பார்சிஸ். அதில் நான் ஒரு குட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன். நான் டாட்டா, அவர் தான் ஒரு பார்சி தான் அவர். ஸோ அவங்க தான் வந்து சூரத், பாம்பேலலாம் வந்து பயங்கரமாக ஃபினான்ஷியல் அளவில் வந்து டெவலப் ஆகிட்டு வந்தவங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க தான் வந்து அந்த ஜூயிஷ் பீப்புளும் பார்சி மர்ச்சன்ட்ஸும் தான் வந்து ஃபினான்ஷியல் லெவலில் பெரிய அளவு மற்றவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அவங்களுடைய தொழில் எல்லாம் வளர்க்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி மெனி ரிலிஜன்ஸ் என்டர் இன் டு அ கண்ட்ரி அண்ட் சம் ரிலிஜன்ஸ் ரீச் டு த ஹையஸ்ட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். மேலுக்கு நல்ல பவருக்கு போச்சு. ஒரு சிலது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே போயிடுச்சு. ஜுராஸ்ட்ரியனிசம், ஐ யூஸ் டு சே டு யூ, only 60,000 people in the world are following the religion Zoroastrianism. ஸோ ஹிந்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் அது மெஜாரிட்டியாக இருக்கலாம். அதோட குறைவாக இருக்கிற ரிலிஜியன்ஸ் எல்லாமே மைனாரிட்டி ரிலிஜியன் சொல்லுவோம். கிறிஸ்டியன், முஸ்லீம், தட் இஸ் கிறிஸ்டியன், இஸ்லாமிக், புத்திசம், ஜெயினிசம், ஜுராஸ்ட்ரியனிசம், like this. We can see the remaining topic in the next video, students.